போன பகுதியில் அசோக சக்கரவர்த்தி பார்த்தோமா. இப்போ மாவீரன் அலெக்சாண்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மாவீரன் அலெக்சாண்டர் அவரும் பெரிய மன்னர் சக்கரவர்த்தி தான். உலகையெல்லாம் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர அவர் என்ன செய்கிறார், நாடெங்கும் படையெடுத்து போகிறாரு. போர் செஞ்ச நாடுகளெல்லாம் வெற்றி அடைந்து தனதாக்கிக்கிட்டே போகிறாரு. கடைசியில் என்னாச்சுன்னா விஷக்காய்ச்சலுக்கு பலியாகிறார். விஷக்காய்ச்சலுக்கு பலியாக சாகும் தருவாயில் இருக்கிறாரு. மன்னரை கவனிக்க எத்தனையோ மருத்துவர்கள் வர்றாங்க. ஒரு மன்னர் உலகம் எல்லாம் ஒரு ஆட்சியில் கொண்டு வரணும்னு நினைக்கிற மன்னருக்கு மருத்துவர்களோட ஒரு கவனிப்பு எவ்வளவு தூரம் இருக்கும். எல்லா பேரும் முயற்சி பண்ணுறாங்க. மருத்துவர்கள் எத்தனையோ மருத்துவர்கள் என்னென்ன மருந்தோ கொடுத்து பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. அவருக்கே அப்போ தெரியுது, மருத்துவர்கள் தன்னால் போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, காவலரை கூப்பிட்டு ஒரு ஆணை கொடுக்குறாரு. என்னென்னா அவரோட இறப்புக்கு அப்புறம் என்ன செய்யணும், மனுஷர் அதை தாண்டி யோசிச்சிட்டார். அவர் இருக்கிற நேரம் அந்த மனமாற்றம் வரல, அசோக சக்கரவர்த்திக்கு வந்த மாதிரி வரல. ஆனால் இறப்புக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ சிந்திக்கிறாரு. அப்போ கூப்பிட்டு சொல்கிறார் போர் வீரர்கிட்ட, நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய பிணத்தை உடலை சவப்பட்டியில் வைப்பீங்கள்ல, அப்படி வைக்கும்போது கைகள் ரெண்டுமே வெளிப்புறம் தெரிகிற மாதிரி விரிச்ச நிலையில் வைங்க, வச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. மருத்துவர்கள் போர் வீரர்களுக்கெலாம் ஒன்றும் புரியலை, தளபதிகளுக்கெலாம் புரியலை. அப்போ அவங்களே கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உலகத்தை எல்லாம் ஒரே ஆட்சியில் கொண்டு வர நினச்சி போராடின மாவீரன் அலெக்சாண்டர் போகும்போது எதையுமே தன்னோட எடுத்து செல்லலை அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளவு ஆட்சி செஞ்சாலும் எவ்வளவு நாடுகளை கைப்பற்றினாலும் போகும்போது ஒன்றும் கிடையாது. அப்போ அது அப்போ தான் அவருக்கு புரியுது, சாகிற நேரம் புரியுது. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ணலை. அசோகருக்கு நம்ம நல்ல நிலையில் இருக்கும்போது வந்த மனமாற்றம் அலெக்சாண்டருக்கு சாகு நிலையில் இருக்கும்போது வந்திருக்கு. சரி, இப்படியே மன்னர்கள்லாம் வந்தாங்க, நிறைய அரசாண்டாங்க, நிறைய நாடுகளை பிடிச்சாங்க, இறந்தாங்க. இப்படியே நிறைய மன்னர்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய மன்னர்கள் ஆட்சி நீதியோடு ஆட்சி செஞ்சாங்க, மக்களுக்கு நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்க, வழி நடத்தினாங்க. ஆட்சியே வேண்டாம், என்னடா ஆட்சி, இப்போ இவருக்கு கடைசி நிலை வந்தது பார்த்திங்களா, இதே மாதிரி என்ன ஆட்சி, என்ன மக்கள் நம்ம செல்வாக்கில் இருக்க, கடைசி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறப்ப துறவரம் பூண்ட மன்னர்களும் இருக்காங்க. அவங்களும் நிறைய பேர் சொன்னால் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம், இருக்கட்டும். இப்போ மன்னராட்சிக்கு அடுத்து மக்களாட்சி வந்துருச்சு. ஒரு வழியாக மன்னராட்சி ஒழிஞ்சு மக்களாட்சி மலர்ந்துச்சு. அப்போ என்ன செய்கிறா, மக்கள் தான் விரும்பும் மனிதர்களை, தலைவர்களை அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களும் நல்ல முறையில் ஆண்டு வந்தாங்க. ஆனால் போக போக அவங்களுக்கு பணத்தாசை வந்துருச்சு. ஒரு சில நல்ல தலைவர்களும் இருக்காங்க, பணத்தாசை பிடிச்சி மக்களுக்கு குடும்பம் செய்கிறவங்களும் இருந்தாங்க. மனித சமுதாயத்தில் தான் மனுஷ இனமே பணம் பொண்ணு பொருளுக்காக கொள்கிற பாதச்செயலும் நடைபெற்றுச்சு. சரி, இப்போ மனுஷ வாழ்வோட லட்சியம் என்ன? மனிதர்களுக்கு லட்சியங்களும் குறிக்கோளும் அவசியம் இருக்க வேண்டியதுதான். லட்சியம் இல்லாமல் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது துடுப்பு இல்லாத படகை போன்றது. அதனால் எந்த பயனுமே கிடையாது, எந்த உபயோகத்துக்கும் உதவாது. அதனால் லட்சியங்களும் குறிக்கோளும் அவசியம் தேவை. ஆனால் அந்த லட்சியமானது பிற மனுஷங்களை பாதிக்காத வகையில் இருக்கணும். தனி ஒரு மனுஷன் தன் சுயநலத்துக்காக மக்களை அழிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? தனி மனுஷ லட்சியங்கிறது தனி மனித உயிர்களை பாதிக்காத வகையில் முடிஞ்சால் அந்த மனித சமுதாயத்தையே முன்னேற்றும் வகையில் அமைந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ கண்டுபிடிப்பு வளர்ச்சிகளை பார்க்கலாம். வசதி இல்லாத காலத்தில் மக்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்தாங்க, ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னு பார்த்தோம்ல இதில் அதுதான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகளும் பெருகிடுச்சு, ஆனால் மனுஷ மனங்கள் சின்னதாயிடுச்சு. பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது என்று அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு தெரியாது. கண்ணில்லாதவன் ஓவியம் வச்சிருப்பது போல் பல வசதி இருந்தாலும் அதையெல்லாம் முறையாக பயன்படுத்த தெரியல. பழங்காலத்தில் வசதி இல்லாமல் வாழ்ந்தாங்க. பிறப்போ இறப்போ ஒரு ஊர்லேருந்து மற்றொரு ஊருக்கு தகவல் சொல்வதற்கென்றே ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த முகவரியில் இந்த தகவலை சொல்லுங்கள், இந்த மனிதர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க கால்நடையாக நடந்து சென்று ஒரு நாளோ 2 நாளோ போய் அந்த தகவலை சொல்லுவாங்க.
அதே போல் சமையலுக்கு அப்போ எந்த எந்திரங்கள் வசதியும் கிடையாது. பெண்கள் சமையலுக்கு வேண்டியவைகளை இடித்தும் அரைத்தும் உரலில் குத்தியும் தயார் செஞ்சு மண் அடுப்பில் மண்பாண்டங்களில் சமையல் செஞ்சாங்க. பொழுதுபோக்குன்னு சொன்னால் ஊர் திருவிழாவுக்கு தயார் செய்கிறதும் கிணற்றடி குளத்தரங்கடியாக பொழுது கழியும். அவங்க அப்போ மருத்துவமனைகள்லாம் எந்த அளவில் இருந்தது தெரியுமா? சிறிய அளவில். ஊருக்கு ஒரு மருத்துவர் இருப்பாங்க. ஒரு சின்ன இடத்துல ஒரு மருத்துவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன அதுக்கு அந்த மருத்துவம் பார்க்க வருவாங்க. வைத்தியசாலையில் வயிற்று வலிம்பாங்க, காலில் ஆணி குத்திடுச்சுங்க, உழவு செய்கிறப்ப அந்த உழவு எந்திரம் இடிச்சிருச்சுங்க, மாடு இடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. மிஞ்சி போனால் பிரசவம் பார்க்க வருவாங்க. அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த இதுவும் அவங்களுக்கு பிணிகள் நோய்கள் வந்ததில்லை. அதிகாலையில் எந்திரிப்பாங்க. அவங்களோட காலை டிஃபன் என்னென்னா பழைய சோறு, வெங்காயம் இல்லை பச்சை மிளகா, நல்ல காற்றை சுவாசித்து எந்த ஒரு மைண்ட் ப்ரெஷருமே இல்லாமல் அவங்க பாட்டு நிம்மதியாக நல்லா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. சரி, ஒரு பாடல் கேட்கலாமா? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவளும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் மலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அடுத்த பகுதியில் கேட்கலாம்.